தமிழர் பாரம்பரியம் அந்த கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லையா அல்லது இது இது எதுக்கு அப்படின்னு ஒதுக்கி விட்டு அனைவருக்கும் வணக்கம். நம்ம தீது நன்றில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழர்கள் பாரம்பரிய வீரக்கலையில் ஒன்றான சிலம்பம். இந்த சிலம்பம் வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ஏன்னா இந்த கால ஜென்ரேஷன் வந்து நிறைய பாரம்பரியத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்த சிலம்பத்துக்கு ஏதாவது இப்போ இந்த ஜென்ரேஷன்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இல்லை ஆர்வத்தோட கத்துக்கிட்டு அந்த கலையை மேலும் மெருகேற்றுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க தான் போறோம். வணக்கம். வணக்கம் சார். என்னோட பேர் குமார். நான் தீதுமன்றூர்ல வந்திருக்கேன். உங்க சிலம்பம் சுத்திட்டு இருக்காங்க. இந்த இதோட கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களா? சொல்றேன் சார். அதாவது பாத்தீங்கன்னா சார், அனைத்து தற்காப்பு கலைக்கும் தாய்க்கலை அப்படின்னா சிலம்பம் தான். சிலம்பம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. சில ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழர்களோட பாரம்பரியம் 2000 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கும் தாண்டி, ஏன்னா யுகம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இந்த தமிழ்ல மட்டும்தான் இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. ஆனா ஆங்கிலேயர்கள் நினைக்கிறத விட ரொம்ப அதிகமான பாரம்பரியம் கொண்டது நம்மளோட தமிழர் பண்பாடு. அதனால என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா சரவணமுத்து. நான் சிலம்பம் மாஸ்டரா இருக்கேன். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில பாத்தீங்கன்னா பயிற்றுனரா இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 120 குழந்தைங்க நம்ம கிட்ட சிலம்பத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல. ஏன்னா இப்ப சிலம்பம் ஏன் நான் எடுத்தோம் அப்படின்னா தமிழர் பாரம்பரியம் அந்த கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. மேற்கத்திய மோகம் அதிகமாகி நம்மளோட கலாச்சாரமும் ஒரு வீர விளையாட்டு இதெல்லாம் மறைஞ்சு போய்
அவங்க புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டு வந்துட்டு நம்மளோட பாரம்பரியத்தை இழந்துடுறாங்க. கண்டிப்பா. இதே தொடர்ந்து போனோம்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம பாரம்பரியம் என்னன்றது தெரியாம போயிடும். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது சரி நம்ம சிலம்பத்தை எடுத்துக்குவோம். கடந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியம் எடுத்துக்கிட்டோம், அதை பார்த்துக்கணும். அதை பத்தி என்ன இது. இப்ப சிலம்பம் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு தனித்திறன், ஒவ்வொரு தனித்துவமான இதெல்லாம் எடுத்து வரலாம் அப்படின்றது வருது. அந்த வகையில இன்னைக்கு வந்து சிலம்பம் வந்திருக்கு. இதுக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற தமிழர்கள் அந்த வீர விளையாட்டு எந்த பண்டிகை இருந்தாலும் எந்த ஒரு திருவிழா இருந்தாலும் எது இருந்தாலும் சிலம்பம் வந்தது. எதனால இது வந்து பார்க்க முடியுதுல்ல, ஆர்வம் இல்லையா மக்கள்கிட்ட, ஆர்வம் இல்லையா, அல்லது இது இது எதுக்கு அப்படின்னு ஒதுக்கி விட்டு போறாங்களா? பாத்தீங்கன்னா சிலம்பத்துல இல்லாத எதுவுமே மத்த எதுலுமே இல்லை. சிலம்பத்திலிருந்து தோன்றுனதுதான் மத்த எல்லா மாடர்ன் ஆட்டமும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அடிமுறை, குத்து வரிசை அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கரைத்தேவ மாடர்ன் ஆட்டம் மாறுச்சு. ஸோ அங்க போய் இங்க வந்து ஒரு மாடர்ன் ஆட்டம் கொடுக்கறதுனால சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அக்கறைக்கு இருக்கிற பச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க செய்யறத நாம வேற ஒரு ஆளு புதுசா வந்து நமக்கு அதை நுழைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கிறாங்க. ஓ இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களோட அருமை வந்து அதிகமா இருக்கு. வேற ஒண்ணும் இப்ப இந்த 120 குழந்தைங்க வந்து நல்ல அதுக்கு கத்துக்கணும் அப்படின்றதுக்காக வராங்களா, இல்ல ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதோ ஒரு கத்துக்கினா போதும்ன்றாங்களா, இல்ல பர்டிகுலரா தமிழரோட பாரம்பரியத்தை மீட்கணும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்களா? என்ன மாதிரி இருக்கு? பர்டிகுலரா கண்டிப்பா சிலம்பத்தை காக்கணும் அப்படிங்கறதுதான் நிறைய வந்து தாட்டா இருக்குங்க. அதனாலதான் வர்றாங்க. பெற்றோர்களுக்கு முதல்ல மாதிரி கிடையாது, அவங்களுக்கு நல்லா இப்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. சிலம்பம் கலை வந்து தேடி கத்துக்கிறாங்க. சின்ன பசங்க பொண்ணுங்க. நாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா பாரம்பரியமா அதை செஞ்சுச்சு. 25 வருஷம் 99 ஆரம்பிச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 96 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தனியா கிளாஸ் எடுத்து 99 அப்ப இருந்தே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பாரம்பரியத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர்ற ஜெனரேஷனுக்கு நிறைய வந்து கத்துக்கிறாங்க. நீங்க கத்துக்கிறதுக்காக எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? 200 ரூபாய் மாச ஃபீஸ் வந்து மாசம் 200 ரூபாய் ஃபீஸ் வாங்குறோம். அது எந்தெந்த நாளெல்லாம் நீங்க? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில 2 மணி நேரம், 6:30 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நேரம் 2 மணி நேரம் பயிற்சி. அந்த இதுல வயது வரம்பு வச்சிருக்கீங்களா? வயதுக்குள்ள இருந்தாதான் நான் சேர்த்துப்பேன், இந்த வயதுக்கு மேலதான் சேர்த்துக்க மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது மேல இருந்தா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சிலர் 4 வயசுல சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு ஆசானாகிய எங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்ன. அந்த குழந்தைங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஒரு 6 வயசு இருந்துச்சு அப்படின்னா நல்ல கரெக்டான மெச்சூரிட்டி வரணும்னா கூட 6 வயசு ஆகணும் அப்படின்றதுதான் உங்களோட வயது வரம்பு வச்சிருக்கோம். மேல இருக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. 90 வயசுல கூட 90 வயசுல கூட எனக்கு கத்துக்கிறன்ற ஆர்வம் தான் உங்களுக்கு தவிர வயது கிடையாது. சரி, இப்ப என்ன இந்த பயிற்சி இருக்கிற மாணவர்கள் வந்து ஏதாவது காம்படிஷன் மாவட்ட அளவிலான போட்டிகள், அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மாவட்ட அளவிலான போட்டிகள்ல வந்து கலந்து வின் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. மாநில போட்டிகளும் கலந்து வின் பண்ணி வெளியே வந்திருக்கிற குழந்தைங்க நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இந்த நம்ம ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பெருமாநல்லூர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் மாவட்ட அளவிலான ஆடிஸ் பீடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாரதியார் தினம் மற்றும் குழந்தைகள் தின விளையாட்டுகள்ல வந்து கவர்மெண்ட் ஒரு போட்டி நடத்தும், பள்ளி கல்வித்துறை மூலமா நடத்தும். அந்த போட்டிகள்ல வந்து குழந்தைகள் மாநில அளவுல வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க. அது போக தனியா பிரைவேட்டா நடத்துவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சிகள் வந்து தேசிய அளவிலான வெற்றி பெற்ற குழந்தைகளும் இருக்காங்க. நீங்க இது ஏதோ ஃபர்தரா வந்து கவர்மெண்ட் இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கோடு வாங்கிதான் பண்ணுவோம். கிளப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வேற என்ன இதெல்லாம் நீங்க குங்ஃபு, டேக்வாண்டோ, கிக் பாக்ஸிங், பாக்ஸிங், யோகா மொத்தம் 6 கலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். நன்றி.